உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு சின்ன கேள்வி. ஒரு 2000 வருஷ பழமையான பாரம்பரியம் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல எப்படி உயிர் போட இருக்க முடியும்? ம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்காம அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமா? இந்த கேள்விக்கு நேரடியான பதில்களை தேடத்தான் கோவிலூர் சுவாமிகள் திருநெல்லை டிசம்பர் இதழுக்காக எழுதிய ஒரு ஆசியுரைய நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த ஆசியுரையை படிக்கும்போது இது வெறும் சுவாமிகள் பயணங்கள் பற்றியோ திட்டங்கள் பற்றியோ ஒரு அறிக்கை மாதிரி தெரியல. அப்படியா? ஆமா, இது அந்த பெரிய கேள்விக்கான ஒரு செயல் திட்டமா, ஒரு ப்ளூ பிரிண்டாவே தெரியுது. பாரம்பரியத்தோட ஆன்மாவை எடுத்துக்கிட்டு அதை எப்படி டெக்னாலஜி, கல்வி, சமூக இணைப்புன்னு புது உடல்களுக்குள்ள புகுத்தி அடுத்த தலைமுறைக்கு உயிர் போட கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. சரி, அப்போ அந்த செயல் திட்டத்தோட முதல் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். தர்மபுரம் ஆதீனம். சரி. அவக்கு சுவாமிகள் போயிருக்கார். கூடவே கர்நாடகாவை சேர்ந்த 7 மடாதிபதிகளும் வந்திருக்காங்க. அங்க அவர் 3 பெரிய யோசனைகளும் முன்வைக்கிறார். அதுல முதல் 2 யோசனைகளும் முழுக்க முழுக்க டெக்னாலஜிய பத்தினது. ஆமா, முதல் விஷயம் பழமைக்கு புது வடிவம்ங்கிற பேர்ல நம்மகிட்ட இருக்கிற ஓலைச்சுவடிகள், அரிய பழைய நூல்கள் எல்லாத்தையும் மின்னுருவாக்கம், அதாவது டிஜிட்டைஸ் பண்ணணும்னு சொல்றார். அதேதான். இத ஒரு பெரிய ஆன்லைன் லைப்ரரியா மாத்தி உலகத்துல யாரு வேணும்னாலும் படிக்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான் நோக்கம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? ஏதோ பழைய புத்தகத்தை ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி தானே இது? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி இது ரொம்ப ஆழமானது. பல ஓலைச்சுவடிகள் இப்போ கரையான் புடிச்சு அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு. அதை நம்ம டிஜிட்டல் வடிவத்துல பாதுகாக்கலனா அந்த அறிவுச் செல்வமே இல்லாம போயிடும். ரெண்டாவது, இப்போ ஒருத்தர் அமெரிக்கால உட்கார்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சைவ சித்தாந்த நூலை பத்தி ஆய்வு பண்ண நினைக்கிறார்னா அவர் இந்தியாவுக்கு வந்து பல லைப்ரரிகள்ல தேடி அலையணும். கரெக்ட். ஆனா இந்த டிஜிட்டல் லைப்ரரி வந்துட்டா ஒரே ஒரு கிளிக்ல அந்த ஞானம் அவருக்கு கிடைக்கும். இது அறிவை பரவலாக்குறதுல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படி. ஓகே, இது அறிவை பாதுகாப்பது மற்றும் பரப்புவது. அடுத்த யோசனை இன்னும் ஒருபடி மேல போகுது. ஆதீனத்தோட 27 கோவில்களையும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா ஆன்லைன்ல கொண்டு வரணுமா? ஆமா, வெர்ச்சுவல் ரியாலிட்டி கோவில்கள் கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா 27 கோவில்களுக்கு இத செய்யறதுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான வேலை இல்லையா? நிச்சயமா. இதுக்கு தேவையான தொழில்நுட்பம், செலவு, நிபுணர்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? கேள்வி நியாயமானதுதான். இது ஒரு பெரிய முதலீடு தேவைப்படுற விஷயம்தான். ஆனா இது சும்மா ஒரு 360 டிகிரி வீடியோன்னு நினைச்சிடாதீங்க. ஓ, நாம பேசுறது ஒரு முழுமையான அனுபவத்தை பற்றி. நீங்க கனடாவுல உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு ஒரு VR ஹெட்செட்டை போட்டா தருமபுரம் ஆதீன கோவிலுக்குள்ள நீங்க நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு. வாவ். கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கலாம், பிரகாரத்தை சுற்றி வரலாம், ஒருவேளை அர்ச்சகர் பூஜை செய்வதை அருகிலிருந்து பார்ப்பது போன்ற உணர்வை கூட கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அப்போ நேர்ல போக முடியாத வயசானவங்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய வரம் மாதிரி. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறை பசங்க கிட்ட நம்ம கோவில் அமைப்பை பத்தியோ சிற்பக்கலையை பத்தியோ நீங்க சொன்னா அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. ஆமா, அவங்களுக்கு அது போர் அடிக்கும். ஆனா அவங்க கிட்ட ஒரு VR ஹெட்செட்டை கொடுத்து இந்த கோவிலுக்குள்ள போய் சுற்றி பார்த்துட்டு வான்னு சொன்னா அந்த அனுபவம் உங்க மனசுல ஆழமா பதியும். இது பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு அவங்க மொழியில கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சி. பிரமாதம். அப்போ டிஜிட்டல் முறையில அறிவையும் அனுபவத்தையும் இணைக்கிறாங்க. இது டிஜிட்டல் இணைப்பு. ஆனா 3வது திட்டம் மக்களை நிஜமாகவே பௌதிகமா இணைக்கிற ஒரு திட்டம். காசி இராமேஸ்வரம் ஆன்மீக இணைப்பு பயணம். இதென்ன புதுசா? ஏற்கனவே இந்த யாத்திரை இருக்கே. இருக்கு. ஆனா அது தனிப்பட்ட பக்தர்கள் செய்யற ஒரு விஷயம். சுவாமிகள் இத ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு நிகழ்வா மாத்த பாக்குறார். எப்படி? இராமேஸ்வரம் கோடி தீர்த்தத்தை புண்ணிய நீரா எடுத்துக்கிட்டு வாகனங்கள்ல ஒரு பெரிய யாத்திரையா கிளம்பி 5 நாள் பயணமா காசிக்கு போறது. சரி. போற வழியில ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசன்னு 8 முக்கிய சிவாலயங்கள்ல அந்த தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்றது, அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் இதுல பங்கெடுக்க வைக்கிறதுன்னு ஒரு பெரிய திட்டம் இது. அப்போ இது வெறும் ஆன்மீக பயணம் இல்ல, இது ஒரு கலாச்சார பேரணி மாதிரி. அதேதான், எக்ஸாக்டா. இதோட உச்சகட்டம் என்னன்னா, காசியில பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரை வரவழைச்சு அவங்க கையில இந்த கோடி தீர்த்தத்தை ஒப்படைக்க அனுமதி கேட்டிருக்காங்க. ஓ, அப்படியா? யோசிச்சு பாருங்க. தெற்கோட புனித நீர் வடக்கோட தலைநகரத்துக்கு தேசத்தோட தலைவர்கள் முன்னிலையில கொண்டு செல்லப்படுது. இது ஆன்மீக சங்கிலிய ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு சங்கிலியா மாத்திர ஒரு மாபெரும் முயற்சி. இந்த ஒருமைப்பாடு வெறும் நிலப்பரப்பை இணைப்பதோடும் இருக்கவில்லை போல, மொழிகளை கடந்து அறிவை இணைப்பதிலும் தொடருது. ஆமா.
தர்மபுரத்துல நடந்த அந்த சந்திப்புல இதுக்கான ஒரு பொறி விழுந்திருக்கு இல்லையா? ஆமா, அங்க வந்திருந்த கர்நாடக மடாதிபதிகள் நம்ம புதையல், அறநெறி கதைகள் நூல்களை பார்த்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ம். பாராட்டோட நிறுத்திக்காம இதை எங்க மொழியிலையும் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு நல்ல யோசனை வந்தா அதுக்கான சரியான நேரம் வர வரைக்கும் காத்துட்டு இல்லாம உடனே செயல்ல இறங்குற வேகம் இங்க தெரியுது. ஆமா. சில நூல்களை அவசரமா கன்னடத்துல மொழிபெயர்த்து அவங்களுக்கு அனுப்பி கருத்து கேட்டு முழுசா வெளியிடுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஹிந்தி மொழிபெயர்ப்புக்கு வட இந்தியாவுல நல்ல வரவேற்பு கிடைச்சதையும் சுவாமிகள் இதுல குறிப்பிடுறார். இந்த ஒத்துழைப்பு மொழிய கடந்து சம்ஸ்தானங்களையும் இணைக்குதுன்னு நினைக்கிறேன். காசி விஸ்வநாதர் கோவில் தலைமைச் செயல் அதிகாரி திரு விஸ்வபூஷன் மிஸ்ரா கூட சுவாமிகள் 2 நாள் பயணிச்சது. ம் அவரோட முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு தர்றேன்னு சொன்னது. இதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியல. நிச்சயமா சாதாரண விஷயம் இல்ல. தெற்கில் இருக்கிற ஒரு பாரம்பரிய ஆதீனத்தோட தலைவர் வடக்கில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கோவிலோட நிர்வாக தலைவரோட கைகோர்க்கிறது ஒரு புதிய சினர்ஜிய, அதாவது ஒருங்கிணைந்த ஆற்றலை உருவாக்கும். சரி. இது தனித்தனி தீவுகளா செயல்படுறதுக்கு பதிலா ஒரு பெரிய நெட்வொர்க்கா மாறி ஆன்மீக பணிகளை இன்னும் வேகமா முன்னெடுத்து செல்ல உதவும். இந்த இணைப்பு ஆன்மீகத்தோட மட்டும் நிக்கல, அது சமூகப் பணி வரைக்கும் போயிருக்கு. காசியில அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மாண்டிசோரி பயிற்சி கொடுக்கிற திட்டம். ஆமா, இது எப்படி திடீர்னு வந்தது? ஒரு ஆன்மீக தலைவர் எதுக்கு அங்கன்வாடி டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்? இதுதான் பாரம்பரியம் எப்படி சமூகத்தோட தன்னை இணைச்சிக்குதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். குழந்தைகளின் ஆரம்ப கல்வி தான் ஒரு சமூகத்தோட அடித்தளம். உண்மைதான். அந்த அடித்தளத்தை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மாண்டிசோரிங்கிறது உலகளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்விக் கொள்கை. அதை எடுத்து பிரதமரோட தொகுதியான காசியில அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆழமான சமூக பணி. இதுல ஒரு அரசியல் வியோகமும் இருக்கிறதாவும் பார்க்கலாமா? பிரதமரோட தொகுதியை தேர்ந்தெடுத்தது ஒரு திட்டத்தை வெற்றிகரமா செஞ்சு காட்டணும்னா அதுக்கு அதிக கவனம் கிடைக்கிற இடத்தை தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல உத்தி. ஓ, சரிடா. காஷியிலே இதை வெற்றிகரமா செஞ்சு காட்டிட்டா அது உத்தரப்பிரதேசம் முழுக்க, ஏன் இந்தியா முழுக்கவே கொண்டு போக ஒரு நல்ல மாடலா அமையும். மண்டல ஆணையர் திரு ராஜலிங்கம் IAS மூலமா இந்த திட்டம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னது? இந்த திட்டத்தை இங்க மட்டும் செய்யாம மாண்டிசோரி இயக்கத்தோட சர்வதேச தலைமையகமான ஹாலந்தில் இருக்கிற AME நிறுவனத்துக்கிட்ட பேசி இந்தியா முழுக்க இதை எப்படி விரிவுபடுத்தலான்னு ஆலோசிக்க போறாங்க. அடேங்கப்பா. ஒரு சின்ன யோசனை எப்படி படிப்படியா மாநிலம், தேசம், உலகம்னு விரிவடையுதுன்னு பாருங்க. இது ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை. ஆனா இந்த திட்டத்தோட வெற்றி அவ்வளவு சுலபமா இருக்குமா? மாண்டிசோரி முறைய நம்ம கிராமப்புற அங்கன்வாடிகளுக்கு ஏத்த மாதிரி மாத்திரத்துல சவால்கள் இருக்காதா? நிச்சயமா சவால்கள் இருக்கு. அதுதான் இங்க உண்மையான வேலை. வெளிநாட்டுல இருந்து ஒரு முறைய அப்படியே காப்பி அடிக்காம நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம குழந்தைங்களோட சூழலுக்கும் ஏத்த மாதிரி அதை மாற்றி அமைக்கிறதுல தான் இந்த திட்டத்தோட வெற்றி அடங்கியிருக்கு. சரி. அந்த பயிற்சியோட தரம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த சவாலை சந்திக்க அவங்க தயாரா இருக்காங்கன்னு தான் இந்த முன்னெடுப்பு காட்டுது. இவ்ளோ பெரிய தேசிய உலகளாவிய திட்டங்களுக்கு நடுவுல சுவாமிகள் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பழனிக்கு ஓடுறார். எதுக்கு? பழனி சுவாமிகள் குரு பூஜைக்கு. எவ்வளோ பெரிய திட்டங்கள்ல நாம ஈடுபட்டாலும் நம்ம வேர்களை மறக்க கூடாதுங்கிறத சுவாமிகள் தன் செயல் மூலமா காட்டுறார். ஆமா. அந்த வேர்கள்ல இருந்து தான் இவ்வளவு பெரிய திட்டங்களுக்கான சக்தியே கிடைக்குது. அந்த வேர்களை தேடுற பயணம் இன்னும் ஆழமா போகுது. கானாடுகா தன் குலதெய்வ ஆலய நிகழ்வுல நடந்த ஒரு சம்பவம் இந்த ஆசியுரையிலேயே எனக்கு ரொம்ப சிந்திக்க வைக்கிற பகுதியா இருந்துச்சு. சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இத நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க ஊர்ல நாச்சார்த்தால்னு ஒரு கர்ப்பிணி பெண் கருப்பர் சாமியோட ஐக்கியமாகிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. ஆனா சுவாமிகள் அது வெறும் கதை இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு மறைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிப்போன்னு சொல்றாரா? ஆமா. இது ரொம்பவே வித்தியாசமான அணுகுமுறை. ஆமா, இதுதான் பாரம்பரியத்தை உயிர் போட வைக்கிறதோட ரகசியம். இது வெறும் நம்பிக்கையை கடந்து ஆதாரங்களை தேடும் ஒரு அறிவார்ந்த பார்வை. அந்த பெண் ஏன் அந்த இடத்துல தெய்வமானா? அதுக்கு பின்னாடி என்ன சமூக காரணம் இருந்திருக்கும்? ஒருவேளை அது ஒரு சமூக அநீதியா இருந்திருக்குமோ? இப்படி பல கேள்விகளை எழுப்பி அந்த வரலாற்று உண்மையை ஆராயணும்னு சொல்றார். ஏன் இந்த ஆய்வு இப்ப தேவைப்படுது? இத்தனை வருஷமா மக்கள் அதை ஒரு நம்பிக்கையா ஏத்துக்கிட்டு தானே வராங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை வெறும் நம்புன்னு சொன்னா நம்பாது. ஏன் நம்பணும்னு கேள்வி கேட்கும். ஆமா, கரெக்ட். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம கிட்ட அறிவுபூர்வமான பதில்கள் இருக்கணும். அதுக்கு ஆதாரங்கள் தேவை. சமீபத்துல அவங்க வெளியிட்ட திருவாசக பேருளிங்கிற நூல்ல கூட ஒவ்வொரு பாடலுக்கும் வெறும் விளக்கத்தை மட்டும் கொடுக்காம அதுக்கான வரலாற்று, சமூக பின்னணியும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அதே அணுகுமுறை தான் இதுலயும்.
இத நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க ஊர்ல உங்க குலதெய்வ கோவில்ல இப்படி ஒரு கதை இருக்கும். அந்த மரம் தானா வளர்ந்துச்சு, அல்லது அந்த சாமி சிலைக்கடியில புதையல் இருந்துச்சுன்னு. நம்ம அத அப்படியே கேட்டுட்டு வந்திருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்னு எப்போதாவது யோசிச்சிருப்போமா? அந்த உந்துதலை தான் இந்த உரை நமக்கு கொடுக்குது. சுவாமிகள் நகரத்தால் சமூகத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்னென்ன? இது மாதிரி உங்க குலதெய்வ கோவில்கள்ல தெய்வமான ஆண்கள் பெண்கள் பற்றிய வரலாற்று தகவல்கள் எல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து தொகுப்போன்னு ஒரு கூட்டு வரலாற்று ஆய்வுக்கே அழைப்பு விடுக்கிறார். அதாவது உங்க வரலாற்றை நீங்களே எழுதுங்கன்னு சொல்றார். ஆக இந்த ஆசியுரை முழுக்க நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா என்ன பெரிய சித்திரம் நமக்கு கிடைக்குது? வர்ச்சுவல் ரியாலிட்டி, டிஜிட்டல் லைப்ரரி, தேசிய யாத்திரை, மாண்டசோரி பயிற்சி, வரலாற்று ஆய்வு, இது எல்லாமே தனித்தனி திட்டங்களா தெரியல. தனித்தனி திட்டங்கள் இல்ல, இது ஒரு பெரிய தத்துவம். இந்த எல்லா திட்டங்களையும் தனித்தனியாக பார்க்கும்போது அவை வெறும் நல்ல செயல்பாடுகளாக தெரியலாம். ஆமா, ஆனால் இவற்றை இணைத்து பார்த்தால் ஒரு பெரிய விஷயம் புரிகிறது. இது பாரம்பரியத்தை ஒரு மியூசியத்தில் வைப்பது போல பாதுகாக்கிற முயற்சி இல்ல. இல்ல. மாறாக அதன் ஆன்மாவை எடுத்துக்கொண்டு அதை தொழில்நுட்பம், கல்வி, சமூக இணைப்பு, வரலாற்று ஆய்வு என்ற புதிய உடல்களுக்கு புகுத்தி அடுத்த தலைமுறைக்கு உயிர்ப்புடன் கொடுக்கும் ஒரு மாபெரும் செயல்பாடு. அப்போ இது ஒரு விதத்துல பாரம்பரியத்தோட மறுபிறவி மாதிரி. அருமையான வார்த்தை. இது ஒரு மறுபிறவிதான். பழைய வடிவங்கள் காலப்போக்குல ஆதிபேனை இழக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா, அதாவது ஞானம், கருணை, இணைப்பு, உண்மை தேடல், அது அழிவில்லாதது. ஆமா, அது அழிவில்லாதது. அந்த ஆன்மாவுக்கு பொருத்தமான புதிய வடிவங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த பாரம்பரியம் என்றைக்கும் உயிர்ப்போட இருக்கும். இந்த உரை ஒரு தனி நபரோட செயல்பாடுகளை மட்டும் காட்டல. அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வியை வைக்குது. சுவாமிகள் அவரோட பாரம்பரியத்துக்கு இதை செய்யறார். உங்க சமுதாயத்துல உங்க பாரம்பரியத்தோட ஆன்மான்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? அந்த ஆன்மாவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக நீங்க அதுக்கு என்ன புது உடல் கொடுக்க போறீங்க? இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம். சுவாமிகளின் நல்ல ஆசிகளுடன் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.